இப்போ பாருங்கள், நான் அப்பளம் பொரிக்க போகிறேன். எண்ணெய் கொஞ்சம் தான் இருக்குது, அதனால் அப்பளத்தை வந்து சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிவிட்டு இப்போ ஒருத்தருக்கு தான் அப்பளம் பொரிக்க போகிறேன். அதுக்கு எதுக்கு நம்ம நிறைய எண்ணெய் ஊற்றணும்? அதனால் இப்போ குட்டி குட்டியாக கட் பண்ணிட்டேன், ஷேப்பாக. இப்போ கட் பண்ணி இந்த மாதிரி அப்பளம் பொரிச்சு கொடுத்துட்டா பசங்க விரும்பி சாப்பிட்ருவாங்க. நமக்கு எண்ணெயும் சேவ் ஆகும். குட்டி குட்டியாக இன்னும் கொஞ்சம் லேட் தான் ஆகும், பரவாயில்ல. அம்மா ஒன்று தாங்க, இதோ தரேன். குட்டி தட்டு ஒன்றேடா. நல்லா இருக்குல்ல? இதோ தரப்பா. இதோ வரங்களா? சூப்பராக இருக்கா? போய் சாப்பிட போடு. நான் ஏற்கனவே வடை சுட்டேங்க, அப்போயே அப்பளம் பொரிச்சு தரேன் சொன்னதுக்கு வேண்டான்ட்டு போயிட்டாங்க மேடம். இப்போ வந்து எல்லோரும் சாப்பிட்டு முடிச்சு இருந்ததுக்கப்புறம் எனக்கு இப்போ அப்பளம் பொரிச்சு விடு, எனக்கு பசிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. சரி போய் சாப்பாடு தொட்டு சாப்பிடுங்க போங்க. இதுக்கோசரம் நம்ம வந்து இப்போ நிறைய எண்ணெய் ஊற்றணும்னு வச்சுக்கோங்களேன் ஒருத்தருக்கோசரம். அதனால் என்ன பண்ணிட்டேன், நான் ஒரு அப்பளத்தையும் கட் பண்ணிட்டேன். நான் வந்து கையிலே மொபைலை வச்சுட்டு நான் வீடியோ எடுக்கிறேன்னா, அதனால தான் உங்களுக்கு வந்து ஷேக் ஆகுது. நான் இன்னும் ட்ரைபேட் வாங்கலைங்க. அப்படியே ஒரு கையால் மொபைல் வச்சுட்டு ஒரு கையால் அப்படியே எடுக்கிறேன்னா, அதனால தான் இப்படி ஷேக் ஆகுது. தண்ணி குட்டி அந்த கரண்டி கொடுறான். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. சூப்பராக இருக்கா? அந்த இது அது புரியட்டும். உள்பக்கமாக இன்னும் புரியல. பசிக்குதா? அது தொட்டு சாப்பிட்டுட்டே இருங்க, நான் எடுத்துகிட்டு வரேன். எங்கள் வீட்டு குட்டி சார் நாங்கள் வாங்க போங்க தாங்க கூப்பிட்ணும். வா போனால் அவங்கள கூப்பிடக்கூடாது. அவங்கள கூப்பிட்டா அப்படி கோவம் வந்துடும். அதனால் நான் எடுத்துகிட்டு வரேங்க அப்படின்னு தாங்க கூப்பிடுவேன். போய் சாப்பிடுங்க, நான் எடுத்துன்னு வரேன். போட்டிங்களா? சின்ன பசங்க இருந்தாலே வீடு இப்படி தாங்க. நம்ம சாப்பிடும்போது அவங்க சாப்பிட மாட்டாங்க. நம்ம எல்லாம் சாப்பிட்டு முடிஞ்சதுக்கப்புறம் எனக்கு கொண்டு வாங்குவாங்க. ராத்திரியும் என் குட்டி பாப்பா அப்படி தாங்க பண்ணுவாள். எல்லோரும் சாப்பிடும்போது சாப்பிடுவா. ஒரு சில நேரங்களில் வந்து எல்லோரும் சாப்பிடும்போது சாப்பிடாம நாங்கள் போய் லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு அடுப்பெல்லாம் எடுத்து வச்சுட்டு நான் போய் படுத்துருவேங்க. அப்போ போய் எனக்கு பசிக்குது, தோசை ஊற்றி கொடுன்னு கேட்குங்க. சம்டைம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 7 மணிக்கெலாம் படுத்து தூங்கிடுங்க. நம்ம எல்லா வேலையும் முடிச்சுட்டு டயர்டாக போய் படுக்கும்போது தான் எனக்கு பசிக்குதுன்னு அப்போ ஏன் உட்காந்துக்கின்னு பசிக்குதுன்னு சொல்லுவாங்க. என்ன பண்ணுறது, குட்டீஸ் இருந்தாலே வீட்டில் இப்படி தாங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.